ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் கொடுத்த இந்த சாக்கியத்திற்காக தேவனுக்கு நான் சகல மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் ஐயா, கடந்த மாதம் தான் நான் முதல் முறை அவர்களை நான் சந்திக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். கடந்த மாதம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் அருமையான பாஸ்டர் ஐயா அந்த முழுவர் ஜெபத்துக்கு வந்திருந்தார்கள். இந்த மாதம் தான் அவர்களை சந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவர்கள் உடனே இந்த மாதத்தின் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு என்னை அழைத்ததற்காக கர்த்தருக்கு மகிமை. அருமையான பாஸ்டர் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நான் ஏஜி சபை பாஸ்டர் டி மோகன் அவர்கள் சபையிலே வளர்ந்தவன். பாஸ்டர் மோகன் ஐயா அவர்கள் என்னை பார்த்தாலே நின்று என்னை விசாரித்து அன்பு விசாரித்து பேசிட்டு தான் செல்வார்கள். அந்த சபையிலே ஆண்டவருடைய கிருபையினாலே சென்னை பட்டணத்திலே நான் வளர்ந்தவன். ஏஜி சத்தியத்திலே வளர்ந்தவன். ஏஜியுடைய ஒழுங்கு முறைகள் எல்லாவற்றிலும் நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினால் பல ஏஜி திருச்சபையில் கிருபையாக ஆண்டவருடைய கிருபையாக என்னை பயன்படுத்துவார்கள். இந்த ஏஜி சபை பிரைஸ் ஏஜி சபையில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்றும் நாளும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆவியானவருக்கே மகிமை நான் செலுத்துகிறேன். ஒரு விசை கண்களை மூடி பரிசுத்த ஆவி நம்மோடு பேசும்படியாக இந்த சுத்திகரிப்பு கூட்டத்திலே ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் பேசுகிற தெய்வம், நீர் எங்களோடு பேசுகிறவர். மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களோடு பேசுகிற ஆண்டவர். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் அவர்களோடு சம்பாஷித்த ஆண்டவர். பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு பேசின எங்கள் ஆண்டவர், உலாவின எங்கள் ஆண்டவர். இந்த குளிர்ச்சியான வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் உலாவி இருக்கிறீர். இந்த பாடல் ஆராதனை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடு இருக்கிறீரப்பா. ஆதியிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினது போல இந்த நாளில் எங்கள் மத்தியிலே இந்த ஆராதனை வேளையில் அசைவாடின அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேச நீர் உண்மை உள்ளவர். நாங்கள் ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறோம் என்று பவுல் உம்மை நோக்கி கேட்டது போலப்பா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று பவுல் கேட்டது போல இந்த வேளையிலப்பா நாங்கள் என்ன செய்ய ஆவியானவர் சித்தமாக இருக்கிறீரோ எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். நான் பேசினால் ஒன்றத்துக்கும் பிரயோஜனப்படாது. பரிசுத்த ஆவியானவரே என்னோடும் எங்களோடும் பேசும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். வசனத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளையும் டைவர்ட் பண்ணுகிற ஆவிகளும் அந்தகார லோகாதிபதிகளும் வான மண்டலத்திற்கு கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். வசன வல்லமையோடும் அதிகாரத்தோடும் பரிசுத்த ஆவியானவருடைய முழு நிச்சயத்தோடு எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வருவதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. வசனம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக எங்கள் இருதயத்திலே விதைக்கப்பட்டு அது 100 மடங்கு பலன் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். சரிங்க, சரி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வேத வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தேவ ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த நாளிலும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆவி நம்மோடு பேசுவாராக. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவன கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு சுமார் 364 நாள் இனியோட ஆண்டவர் இந்த ஆண்டிலே ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நம்மை ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வந்தார். அல்லேலூயா. அற்புதமாய் நடத்தி வந்தார். திருப்தியாய் நம்மை போஷித்தார். யாராவது ஒருவராது சொல்ல முடியுமா, நான் பட்டினியா இருந்தேன், நான் இத்தனை வேலை பட்டினியா இருந்தேன், இத்தனை நாள் பட்டினியா இருந்தேன்? உபவாசம் நம்ம இருந்தோம் உண்மை. ஆனால் ஆண்டவர் நம்மை பட்டினி போடாமல்
ஆண்டவர் நம்மை கிருபையாக நம்மை அதிசயமாய் திருப்தியாய் நம்மை போஷித்து அதிசயமாய் கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்தார். அல்லேலூயா. தேவையான நல்ல உணவு கர்த்தர் கொடுத்தார். பிரயாணங்களிலே கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஆண்டுலாம் எனக்கு எத்தனை முறை விபத்திலே நான் மறிக்க வேண்டியது. கார்ல பிரயாணம் பண்ணும்போது ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை பிரயாணம் பண்ணும்போது விபத்திலே எனக்கு ஒன்று கை கால் முறிந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் உயிர் போயிருக்க வேண்டும். பல முறை விபத்திலே ஆண்டவர் கிருபையாக அந்த என்ன சைக்கிள் கேப் சொல்லுவார்கள், என்ன பிரதர், சிங்கிள் கேப்பா, சரி சிங்கிள் கேப், நாங்கள் சைக்கிள் கேப் பண்ணுவோம். அப்படி ஆண்டவர் பல முறை ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாய் என்னை பாதுகாத்தார். அதிசயமாய் ஆண்டவர் என்னை நடத்தி வந்தார். இந்த ஊழியத்தின் பாதையிலே இந்த ஆண்டு என்னை அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி வந்தார். அற்புதமாய் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் போஷித்தார். அதே போலதான் உங்களையும் ஆண்டவர் போஷித்தார், திருப்தியாய் நடத்தினார், அற்புதமாய் பாதுகாத்தார். பல சோதனைகள் வந்தது, வேதனைகள் வந்தது, சத்ருவுடைய போராட்டங்கள் வந்தது. சத்ருவுடைய சொன்ன வெடியுது பாருங்க, சத்ருன்னு சொன்ன உடனே பட்டாசு வெடியுது, பலூன். அப்படி சத்ருவுடைய போராட்டங்கள் நம்ம எப்படியாவது அழித்திடணும், கவிழ்த்திடணும், நம்மை சோர்வடைய பண்ணணும், நம்முடைய ஊழியத்தை விட்டுடணும். பல விதத்திலே நமக்கு விரோதமாய் சத்ருவானவன் போராடி வந்த போதிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. எப்படியாவது கதையை முடிச்சிடணும், ஊழியத்தை விட்டுடணும், ஆண்டவரை தேர்றதை விட்டுடணும். இப்படி பல விதத்துல சத்ரு நம்மை நெருக்கி வந்த போதிலும் கர்த்தர் கிருபையாக நம்மை ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. நம்மை பராமரித்தார், நம்மை போஷித்தார். ஆண்டவர் அதிசயமாய் ஆண்டவர் நம்மை இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வந்தாரே, அற்புதமாய் நம்மை நடத்தி வந்தாரே. பலவீனம் வந்தது, சரீரத்துல பலவீனம் வந்தது. இந்த பலவீனத்திலிருந்து மறுபடியும் நார்மலுக்கு வர முடியுமா? அப்படிப்பட்ட பலவீனம் வந்தது. அந்த பலவீனத்திலிருந்தும் ஆண்டவர் நமக்கு பலன் தந்து சுகம் தந்து ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்தார். அல்லேலூயா. கடந்த ஆண்டுலாம் எனக்கு சரீரத்துல சுகவீனம், நான் ஊழியத்தின் பாதையிலே ரொம்ப சோர்ந்து போனேன். அதிக பிரயாணம் பண்ண முடியாது, 5 நிமிஷம் கூட எனக்கு நிற்க முடியாது, அவ்வளோ சரீரத்துல பலவீனம். ஆனாலும் கர்த்தர் இந்த ஆண்டு சரீர பலவீனத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி இந்த ஆண்டு ஆண்டவர் அதிசயமாய் ஊழியத்திலே கர்த்தர் பல இடங்களிலே புதிய இடங்களிலே கர்த்தர் பயன்படுத்தி வந்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வந்த போதிலும் கர்த்தர் பலன் கொடுத்து சுகம் கொடுத்து தைரியப்படுத்தி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சுகமாய் நிற்க பண்ணி அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அதிசயமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தபடியினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். இந்த சபை எனக்கு உள்ள வரும்போது பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. பிரைஸ் என்ன சபை? துதி ஏஜி சபை. அல்லேலூயா. ஏஜி அதாவது பிரைஸ் துதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்க கடவர்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற நன்மைகள் ஏராளமான காரியங்கள் செய்திருக்கிறபடியினால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்வது என்றால், ஆண்டவருக்கு துதி பலி செலுத்துகிறவர்களாக, ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிறவர்களாக, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆகினால்தான் கொலோசியர் 3:15 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏராளமான நன்மைகள், நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார், வேலையை ஆசீர்வதித்தார், தொழிலை ஆசீர்வதித்தார், விவசாயத்தை ஆசீர்வதித்தார். எண்ணற்ற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தபடியினாலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நன்றி அறிதல் உள்ளவர்களாய்
இருக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் அதற்கு ஒரு ஓமை, ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் அந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 12 இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். 12ஆம் வசனத்துல வந்து அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இங்கே 10 குஷ்டரோகிகள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு பிரவேசித்த போது அவரை குறித்து கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்து நிறைய பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு, நிறைய பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறாரு, நிறைய பேருடைய கண்களை திறந்திருக்கிறார், கால்களை நடக்க வைத்திருக்கிறார், இப்படி பல அற்புதங்கள் செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை குறித்து கேள்விப்பட்ட இந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் எதிர்த்து போகிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படிந்து போகிறார்கள். அவர்கள் போகிற மாத்திரத்திலே அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். அப்படி சுகம் பெற்ற, கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கட்டும், கம்மி, சுகம் பெற்ற 9 பேர் அவங்க எங்க போனாங்க என்று வேதம் சொல்லவில்லை. அவங்க ஒருவேளை குடும்பத்தை பார்க்க போயிருக்கலாம், பெற்றோரை பார்க்க போயிருக்கலாம், நண்பர்களை பார்க்க போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் அவர்கள் எங்கேயோ சென்று விட்டார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம், 10 பேரிலே ஒருவன் மாத்திரம் அவன் ஆரோக்கியமானதை கண்டு, சுகமானதை கண்டு அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல திரும்பி ஓடி வருகிறான். திரும்பி ஓடி வந்து அவனை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். முதலாவதாக அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையிலே அந்த குஷ்டரோகம் என்பது சாதாரண ஒரு வியாதி இல்லை. இந்த நாள் போல அல்ல. அந்த நாட்களிலே குஷ்டரோகியா இருப்பான் என்றால் அவன் கிராமத்தை விட்டு அவன் புறம்பாக இருக்க வேண்டும், தன் குடும்பத்தில் இருக்க முடியாது, பெற்றோர்களிடத்தில் இருக்க முடியாது, அவர்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்க முடியாது, உறவினர் மத்தியில் இருக்க முடியாது, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையை அவர்களுடைய வாழ்க்கையிலே, அது மிகப்பெரிய ஒரு காயப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை, வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை. தன்னுடைய சரீரத்திலே குஷ்டம் என்கிற வியாதியை காட்டிலும் அந்த தனிமை என்கிற அந்த வேதனை கொடியது. அது ஆகையினாலே அது மிகப்பெரிய ஒரு கொடிதான ஒரு வேதனை, மன சம்பந்தப்பட்டதும் மற்றும் சரீர பிரகாரமாகவும் ஒரு கொடிதான ஒரு வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த இவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நன்மையை என் வாழ்க்கையை ஆண்டவர் செய்திருக்கிறாரு, இவ்வளவு பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையை செய்திருக்கிறாரு என்று எண்ணி அவன் சுகம் பெற்ற உடனே தன்னுடைய குடும்பத்தை பார்க்க போகவில்லை, தன் நண்பர்களை பார்க்க போகவில்லை, அல்லது வேறு எங்கேயும் செல்லவில்லை. அவன் அற்புதத்தை பெற்றுக் கொண்ட உடனே அவன் வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதத்துக்கு நேராக ஓடி வந்தான். வந்து அவன் தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் முகம் குப்புற விழுந்தான். தன்னை முழுவதும் அவன் தாழ்த்தினான். தாழ்த்தி தன் இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு அவன் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாயிருந்தான். ஆண்டவர் என் வாழ்க்கை இவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்கிறாரு, இவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கிறாரு, இதுக்கு என்னத்தை கைமாறு செலுத்தணும் என்று அவன் ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் முகம் குப்புற விழுகிறான். விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினானுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், சுகம் பெற்றவர்கள் மொத்தம் சுத்தமானவர்கள், அடுத்த வருஷம் பாருங்க, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நான் 10 பேருக்கு சுகம் கொடுத்தனே, நீ ஒருவன் தான் வந்து இருக்கிற, மற்ற 9 பேர் எங்கே? இந்த வசனத்தை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 9 பேரில் நம்ம இருக்கிறோமா அல்லது அந்த ஒருவனில் நம்ம இருக்கிறோமா? அல்லேலூயா. 9 பேர் லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா அல்லது அந்த ஒருவனுடைய லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் அற்புதத்திற்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
அப்படி ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாய் இருப்போம் என்றால், ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எசப்பா உமக்கு நன்றி, இந்த காரியம் செய்தீங்களே, இந்த அற்புதம் செய்தீரே, இந்த நன்மை செய்தீரே, குடும்பத்தில் இந்த காரியத்தை செய்தீரே, என் வாழ்க்கை இந்த காரியத்தை செய்தீரே, என் பிள்ளைகள் வாழ்க்கை இந்த காரியத்தை செய்தீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் போது என் ஆண்டவருடைய உள்ளம் மகிழும். என் ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுவார். என் ஆண்டவர் சந்தோஷப்படும் போது இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் மனுஷனுக்கு நன்றி சொல்றோம், நல்லது, தவறு இல்லை. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட நம்ம தேங்க்ஸ், நன்றி சொல்றோம். ஒரு பேனா கையெழுத்து போட யாராவது ஒரு பேனா கொடுத்தா கூட நம்ம திருப்பி தரும்போது என்ன சொல்றோம்? தேங்க்ஸ் அப்படி சொல்லி கொடுக்கிறோம். சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லுகிறோம். நல்லது. ஆண்டவருடைய பார்வையில சின்ன சின்ன காரியம் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லும் போது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காலையில எழுந்திக்கு எனக்கு கிருபை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா சொல்லி பாருங்க, ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆண்டவரே, இங்க நடந்து வர ஆண்டவர் உதவி செய்தீங்களே, நன்றி அப்பா. ஒவ்வொரு காரியத்திற்கு இந்த உணவு கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. இந்த காரியம் செய்தி சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லும் போது என் ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார், அதிலே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அதற்கு பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, 18ஆம் வசனம், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அங்கலாய்த்தார், வேதனைப்பட்டார். நான் 9 பேருக்கு இன்னும் அற்புதம் செய்தனே, மொத்தம் 10 பேருக்கு செய்த, நீ ஒருவதான் வந்திருக்கிற, இந்த 9 பேர் வரலையே என்ற ஆண்டவருடைய உள்ளம் அங்கே வேதனைப்படுகிறதை இந்த வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். ஆகையினால நம் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படணும், ஆண்டவர் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். நன்றி உள்ள ஒரு ஜீவியம் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நன்றி இல்லாதவனாய் போனான். யாக்கோபுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு நன்மை செய்த அற்புதம் செய்தார். யாக்கோபு தன்னுடைய பெற்றோரால் இந்த யாக்கோபு தாய் மாமா வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார். பெற்றோரால் ஈசாக்கு ரெபேக்கால் அவர்கள் மூலமாக. ஏனென்றால் ஏசா கொன்று விடுவான் என்று பயந்து யாக்கோபை ரெபேக்காலுடைய சகோதரன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அப்பொழுது அவன் போகும் வழியில் அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே போகிற அந்த சமயத்தில் அவன் பல கற்பனையோடு, இதெல்லாம் நம்ம நிறைய நாள் தியானித்திருந்திருக்கலாம், செய்திலாம் பல முறை கேட்டிருக்கலாம், சுருக்கமா நான் சொல்லுகிறேன். பல கற்பனையோடு, ஏன்னா வெறும் கோலும் கையுமாய் போகிறான். கையில ஒன்றும் இல்லை, வெறும் கோலும் கை தன் தாய் மாமா வீட்டுக்கு கடந்து செல்லுகிறான். ஒருவேளை நான் போய் அங்க சேர்வேனோ என்ற அந்த கலக்கம் கூட இருந்திருக்கலாம். இப்படி பல யோசனையோடு அவன் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு தலையிலே வைத்து தூங்கி கொண்டிருந்த அந்த வேளையிலே ஆண்டவராகிய தேவன் இங்கே யாக்கோபுக்கு தரிசனமாகி அங்கே சொல்லுகிற காரியம் நமக்கு நன்றாக தெரியும். யாக்கோபுக்கு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே யாக்கோபுக்கு பல கேள்வியோடு, எதிர்காலத்தை குறித்து பல கேள்வியோடு தூங்கி கொண்டிருந்த நித்திரையில் இருந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு யாக்கோபுக்கு மிக சிறந்த ஆசீர்வாதமாகிய வார்த்தைகளை யாக்கோபு கொடுக்கிறார். அதற்கு பின்பு யாக்கோபு நித்திரை தெளிந்தவுடனே அவன் சொல்லுகிறான் 16, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று. அதற்கு பின்பு யாக்கோபு சொல்லுகிறார், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல என்று சொல்லி அதற்கு பின்பு யாக்கோபு 20ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறார், யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து
என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமாக செலுத்தின என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டாராம். இங்கே ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே யாக்கோபு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த இடத்துல நீர் வாசம் பண்ணுகிறீர், நீ இந்த இடத்துல நீர் வந்து என்னோடு வெளிப்பட்டு இருக்கிறது பயங்கரமான இடம், தேவனுடைய வீடு. நான் திரும்பி சமாதானத்தோடு நான் திரும்பி வருவேன் என்றால் இந்த இடம் உமக்கு வீடாகும். எல்லாவற்றிலும் நீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் நான் உமக்கு தசமாக கொடுப்பேன் என்று சொல்லி யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே யாக்கோபு இங்கு பொருத்தனை பண்ணுகிறார். கர்த்தர் இந்த காரியத்தை கர்த்தர் அங்கீகரித்து யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், யாக்கோபு ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறது பார்க்கிறோம். 32:10 யாக்கோபே சொல்லுகிறார். 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். அல்லேலூயா. வெறும் கோலும் கையுமா நான் கடந்து போனேன், ஆனா இப்ப நான் எப்படி நான் திரும்பி வந்திருக்கிறேன்னா 2 பரிவாரங்களை உடையவனாக இவ்வளவு திரளான ஆசீர்வாதத்தோடு நான் திரும்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபே சொல்லுகிறார். ஒன்றுமில்லாமல் சென்ற யாக்கோபு திரும்பி வரும்போது பரிவாரத்தோடு 2 பரிவாரத்தோடு ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருகிறார். அவர் என்ன பண்ணிருக்கணும், வந்த உடனே நேர அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஒன்றுமில்லாமல் சென்ற யாக்கோபை இவ்வளவு மிகப்பெரிய ஒரு சீமானாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக கர்த்தர் திரும்பி கொண்டு வருகிறார். ஆனால் இவர் நன்றி இல்லாமல் போய்விட்டார். இவர் நேரா என்ன பண்ணிருக்கணும், கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த வாக்கு கொடுத்த இடத்திற்கு வந்து இவர் அங்கே தேவனுக்கு அவர் வீடாய் பலியை செலுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவர் எங்கு செல்கிறார் என்றால் 33:18 சொல்லப்பட்டிருக்கிறது. 33:18 யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிராக கூடாரம் போட்டான். ஆனா இவர் என்ன சொன்னாரு, நான் சமாதானத்தோடு நான் திரும்பி வந்தனா இந்த இடத்துல உமக்கு பலி செலுத்துவேன், உமக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று சொன்ன யாக்கோபு அந்த காரியத்தை மறந்த நன்றி இல்லாமல் போனபடினால் 34 அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அவமானம், தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையில ஒரு அவமானமான காரியம் நடக்கிறது. அதற்கு பின்புதான் அவருக்கு புத்தி தெளிகிறது. 35 அதிகாரத்துல 1 பாருங்க, தேவன் யாக்கோபை நோக்கி, அதற்கு பின்பு ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து எங்கே போ, பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அதற்கு பின்புதான் இவனுக்கு நினைவு வருது, ஐயோ நம்ம ஒன்றுமில்லாத சூழ்நிலை ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி இப்படி நான் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தால் சமாதானத்தோடு என்னை ஆசீர்வாதத்தில் திரும்பி வர செய்வார் என்றால் நான் இதை செய்வேன் என்று சொன்னேன் என்ற நினைவு வந்து அதற்கு பின்பு பாருங்க அவன் செல்லுகிறான். 35 அதிகாரத்துல 6 யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்துல பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் நன்றி மறந்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில ஒரு வேதனையான ஒரு காரியம் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆகினாலே நாம் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்ம செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நன்றி உள்ள ஒரு ஜீவியமாக ஜீவிக்க ஆண்டவர் விரும்புகிறார். 2வதாக வேதம் சொல்லுகிறது, யோசுவா 3 அதிகாரம் 5 யோசுவா அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, இன்று உங்களை பரிசுத்த பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி
இன்று உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள் என்று யோசுவா சொல்வதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த கூடுகையை இங்கே அருமையான போதகரையா ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக நன்றி உள்ளவர்களாய் நம்ம காணப்படணும். இந்த புதிய ஆண்டுக்குள் நம்ம பிரவேசிக்க போகிறோம். நாளைய தினத்துல புதிய ஆண்டுக்குள் நம்ம பிரவேசிக்க போகிறோம். இந்த ஆண்டு முழுவதில் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த எல்லா காரியங்களையும் நினைத்து நம்ம நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ள ஜீவியம், ஆண்டவர் செய்த நன்மைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம நன்றியை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும் என்றால், பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை நம்ம ஜீவிக்கும் போது ஆண்டவர் அதிலே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும், பரிசுத்தமான காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்க. ரோமர் 12:1 பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது பார்க்கிறோம். புத்தி உள்ள ஆராதனை எதுவென்றால், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், நம்முடைய சரீரத்திலே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் உள்ள ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமா இருக்குது. சரீர பரிசுத்தம் உள்ள ஜீவியமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் உள்ள ஜீவியம் நம்ம ஜீவிக்கும் போது அது ஆண்டவருடைய பார்வைக்கு நன்றி உள்ள ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். ஆண்டவருடைய பார்வைக்கு நன்றி உள்ளவர்களாக பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தில், நம்ம வாழ்க்கை நடைமுறையில, லைஃப் ஸ்டைல்ல பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அதுல ஒரு காரியம் ஒன்று, பல காரியங்கள் உண்டு. அதுல ஒரு காரியம் தாழ்மை மிக ஆண்டவர் அதை விரும்புகிறார். மனத்தாழ்மையை ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மை காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட எபேசியர் 4:2-3 மிகுந்த மனத்தாழ்மையும் தாங்கி ஜாக்கிரதையாயிருங்கள். மிகுந்த மனத்தாழ்மையை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில, அதுல சில காரியத்தை சொல்லப்பட்டு அதுல ஒரு காரியமா சொல்லுகிறேன். மனத்தாழ்மையை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துவது பரிசுத்தத்துல ஒரு காரியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில மனத்தாழ்மை மிகவும் முக்கியம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினாராம். சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். தாழ்மை மிகவும் முக்கியம். தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மை. இந்த நாளில் நம்ம பார்க்கிற சிலருக்குள்ள பெருமை, பணத்தை குறித்து பெருமை, கொஞ்சம் பணம் காசு பார்த்துட்டா பெருமை, கொஞ்சம் பதவி கிடைச்சிச்சுன்னா பெருமை. என்ன பெருமை! கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் தான் அந்த பதவி. நான் நிறைய பேரோட பழகி வருகிறேன். அந்த பதவியில் இருக்கும் போதும் பழகிறேன், பதவியில் இல்லாத போதும் பழகிறேன். அந்த பதவியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு வித்தியாசமா இருக்கும், அவங்களுடைய பார்வை வித்தியாசமா இருக்கும், அவங்களுடைய ஸ்டைல், நடை, உடை எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனால் பதவியில இருந்து இறங்கின வண்ணம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இவங்களா இது இப்படி இருக்கிறாங்க சொல்லிட்டு நம்பவே முடியாது. நான் திருநெல்வேலியில பெரிய பெரிய நல்ல பதவியில் இருக்கணும்ல, நான் ஆண்டவருடைய கிருபையினால் நான் நெருங்கி பழகி வருகிறேன். பதவியில் இருக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா பேசுவாங்க. பதவியை விட்டு இறங்கிட்டாங்கன்னா, பதவி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அவங்க பேச்சே மாறிச்சு, வித்தியாசமாயிடுறாங்க. பதவியெல்லாம் கொஞ்ச நாள் தாங்க, கொஞ்ச நாள் தான்.
ஆகையினால இருக்கிற வரைக்கும் மன தாழ்மையோடு நம்ம காணப்படும் போது ஆண்டவர் நமக்கு இன்னும் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பதவியில் இருக்கும்போது 4 பேர்னா 400 பேர் வருவாங்க. ஆனா பதவியில இல்லைன்னா ஒரு ஆள் கூட வரமாட்டாங்க. திருநெல்வேலியில சிஎஸ்சி டைசல்ல மிக பெரும்புள்ளி, அவர் பிரபலமானவர், முக்கியமான நபர். திருநெல்வேலி சிஎஸ்சி டைசல்ல அவங்க வீட்டுக்கு என்னை ஜெபிக்க அழைப்பார்கள். சிஎஸ்ஐ அந்த டைசஸ்ல முக்கியமான நபர்கள் அநேகர் என்னோட நெருங்கி பழக ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்படி அநேகர் ஜெபிக்க கூப்பிடுவார்கள், முக்கியமான நபர்கள்லாம். அதுல இவர் மிகவும் முக்கியமான நபர். நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. மிகவும் முக்கியமான நபர், அந்த டைசஸ்ல மிகவும் முக்கியமான நபர். பதவியிலே அவர் இருக்கும்போது அவர்கள் வீட்டுக்கு நான் செல்லுவேன். ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க, வீட்டில் ஜெப கூட்டத்துக்கு என்னை அழைப்பார்கள். பதவியில் இருக்கும்போது ஜெப கூட்டம்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு என்னோட ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார்கள். நிறைய காரியத்தெல்லாம் பேசிட்டு ஒரு 11 மணி பிறகு நான் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர்கிட்ட நிற்பாங்க வாசல்ல. நான் கேட்பேன், எதுக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க இந்த டைம்ல? எல்லாம் உங்களை பார்க்கறதா தான், அவங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க. 11:30 மணி 12 மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ணுவாங்க, எப்படியாவது பார்த்துட்டு ஏதோ ஒரு காரியத்திற்காக. அதே நபர் பதவி இல்லாதப்போ ஒரு முறை வீட்டுக்கு போயிருந்தேன், ஜெபம் பண்ண போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு வெளியே வர ஒரு ஆள் கூட இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டேன், பதவியில் இருந்தாதான் மனுஷன் தேடி வருவாங்க, பதவியில் இல்லைன்னா ஒரு மனுஷனும் தேடி வர மாட்டாங்க. இதான் உலகம். ஆகையினால நான் சொல்லுவது உண்டு, பதவியில் இருக்கும் போது நான் சொல்லுவேன், பதவியில் இல்லாதப்போ சொல்லுவேன். பணக்காரர்களுக்கு நான் சொல்லுவது உண்டு. என்ன சொல்லணும்னா, எவ்வளோ ஆண்டவர்களை உயர்த்தினாலும் ஆசீர்வதித்தாலும் தாழ்மையா இருங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, தாழ்மையா இருங்க. அதை தான் நான் யாருக்கும் சொல்வது உண்டு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் சொல்வது உண்டு, ஆண்டவர் உங்களை உயர்த்த உங்களை தாழ்த்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்த நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் கிருபை கொடுத்து கொண்டே வருவார். நான் பெரிய பெரிய ஊழியர் இடத்துலாம் ஆண்டவருடைய கிருபை நெருங்கி பழகிறேன். பெரிய ஊழியர் இடத்துலாம் அவர்களிடத்துல சிலர் இடத்துல நான் பார்ப்பேன், அந்த தாழ்மை குணத்தை பார்ப்பேன். சில பெரிய பிரபலமான ஊழியர் இடத்துல அந்த தாழ்மை குணத்தை நான் பார்த்து ஆச்சரியப்படுவது உண்டு. அதே சிலர் இடத்துல கொஞ்சம் பெருமையான காரியத்தை பார்ப்பது உண்டு. பெருமை ஒரு நாள் ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவர் நம்மை உயர்த்த நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் இன்னும் கிருபை கொடுத்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துறவனுக்கு தான் ஆண்டவர் கிருபை தருவார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு தெரிந்த ஊழியர்கள் எல்லாரும் இடத்துல நான் சொல்லுது அதுதான், நல்ல தாழ்த்துங்க, முடிந்த அளவுக்கு தாழ்த்துங்க, ஆண்டவருக்கு முன்பாகவும் தாழ்த்துங்க, மனுஷருக்கு முன்பாக தாழ்த்துங்க, தாழ்மையா இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்திக்கிட்டே போவார். ஆண்டவர் உயர்த்த தாழ்த்தி பாருங்க, இன்னும் உங்களை உயர்த்துவார். நான் என்னோட நெருங்கி பழகிற அநேக ஊழியர்த்து அப்படிதான் சொல்வது உண்டு. தாழ்த்த ஆண்டவர் இன்னும் கிருபை கொடுப்பார், கிருபை கொடுத்துட்டு உங்களை உயர்த்திக்கிட்டே போவார். யார் என்ன நினைச்சாலும் கவலைப்படாதீங்க. நான் யார் என்ன நினைச்சாலும் கவலைப்பட மாட்டேன். என்னை யார் என்ன அற்பமா நினைத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னால் முடிந்த அளவிற்கு நான் தாழ்மையை வாழ நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என்னால் முடிந்த அளவிற்கு என்னை தாழ்த்த நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், என்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் இன்னும் கிருபை கொடுப்பார். தாழ்த்த ஆண்டவர் இன்னும் கிருபை கொடுப்பார். ஆண்டவருடைய கிருபை பெரிய தேவ மனிதர்களோடலாம் நல்ல ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை கிருபையா கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். இன்னும் தாழ்த்த இன்னும் ஆண்டவர் உயர்த்துவார். அந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியல. கொஞ்சம் உயர்ந்த உடனே அப்படி பெருமை கெத்து காட்டிட்டு ஆண்டவர் அவ்வளவுதான் வெத்து ஆக்கிடுவார். நான் தான் சொல்ல, கொஞ்சம் கெத்து காட்டுனீங்க, ஆண்டவர் வெட்டு ஆக்கிடுவார். கெத்தே வரக்கூடாது. ஊழியக்காரன் நமக்கு இன்னைய கெத்தே வரக்கூடாது. தாழ்த்த ஆண்டவர் இன்னும் கிருபை, இன்னும் அபிஷேகம், இன்னும் வல்லமை, வரங்களை கொடுத்து ஆண்டவர் அலங்கரிப்பா. என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது நான் சொல்லுகிறேன். அப்படி இயேசுவே தாழ்த்தினார். எனக்கு அவர் தான் முன்மாதிரி, எனக்கு இயேசு தான் ரோல் மாடல். நான் எந்த ஊழியக்காரன ரோல் மாடலா வைக்கிறது இல்லை, இயேசு ஒருவர் தான் எனக்கு ரோல் மாடல். அல்லேலூயா. என் இயேசு சிலுவையின் மரணம் வரை நான் தாழ்த்தினார். சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய நண்பர்கள் சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க ஏன் பிரதர் இறங்கி போறீங்க, நீங்க ஏன் பிரதர் அதை செய்றீங்க? நான் மைக்கையும் பிடிப்பேன், கீழே போய் இலையும் எடுப்பேன். பெருமைக்கா நான் சொல்லல.
ஆண்டவர், நான் மகிமைக்கா நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு வரைக்கும் நான் மேடையில் நின்று மைக்கு பிடிக்க நான் ரெடியா இருப்பேன். அதே நேரத்தில் கீழே போய் இலை எடுக்கணுமா, எச்சில் இலை எடுக்க நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ரெடியா இருக்கிறேங்க. ஹல்லேலூயா. எந்த வேலையும் நான் செய்வேன், அதில் ஆயத்தமா இருக்கேன். ஏன்னா என் இயேசுவே தன்னை தாழ்த்தினார், என் இயேசுவே கால்களை கழுவினார். அப்ப நான் இயேசுவோட நான் பெரிய ஆள் இல்லை, என் இயேசு தன்னை முழுவதும் தாழ்த்தினார். அதனால ஊழியக்காரன் நான் என்ன தாழ்த்தும் போது ஆண்டவர் இன்னும் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மை தாழ்த்தணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மீகா 6:8 ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. மீகா 6:8 மனுஷனே அறிவித்திருக்கிறார், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் ஆமா வேற என்னத்தை உன்னிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்ன ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் என்று. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மை மிகவும் முக்கியம், அவசியம். படிப்பை குறித்து பெருமை வந்துடக்கூடாது, பட்டத்தை குறித்து பெருமை வந்துடக்கூடாது, பணத்தை குறித்து பெருமை வந்துடக்கூடாது, அழகா இருக்கிற குறித்து பெருமை வந்துடக்கூடாது, நல்ல பாடல் பாடுகிற ஆராதனை நடத்துகிற பெருமை வந்துடக்கூடாது, நல்ல பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி பெருமை வந்துடக்கூடாது, நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணல அக்கினியே இறங்கிடும் என்று சொல்லி அதுல பெருமை பாராட்டி விடக்கூடாது. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பெருமை ஒரு நாள் வந்துடக்கூடாது, ஒரு நாளும் வந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆவிக்குரிய பெருமை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியாது, ஆண்டவர் இன்னும் நம்ம கிருபை கொடுக்க முடியாது. ஆகையினால எதை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில பெருமைக்கு நம்ம இடம் கொடுத்து விடக்கூடாது. சில நேரத்தில் வரும் பெருமை, நம்ம அப்படி வரும், பிசாசு அப்படியே நமக்குள்ள பெருமையை கொண்டு வர நினைப்பான். நம்ம அறிந்து கொள்ளணும், இந்த பெருமை வந்துச்சுன்னா ஆண்டவர் கிருபை எடுத்து விடுவார் என்று அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகிய பெருமை நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காதபடிக்கு தாழ்மையை நாம் தரித்துக் கொள்வோம் என்றால் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் அதிகமாக 1 பேதுரு 5:5 பாருங்க, தெளிவாய் சொல்லி இருக்கிறது. 1 பேதுரு 5:5 அந்தப்படி இளைஞரே மூப்பர கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறாராம். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கேட்கணும், ஆண்டவரே இன்னும் என்ன தாழ்மை நாவினால் நிரப்புங்க, உம்மை போல என்னை மாற்றுங்க. ஏசப்பா தான் நமக்கு முன்மாதிரி, அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும், அவருடைய லைஃப் ஸ்டைல் நம்ம பார்க்கணும். அவர் எப்படி அவர் ஜெபித்தார், அவர் எப்படி அவர் நடந்தார், எப்படி அவர் தாழ்மையாய் இருந்தார், இதெல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஜீவித்த வேதத்திலே வசனத்திலே நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையிலே அதை நம்ம அபியாசப்படுத்த, நம்ம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த நம்ம அர்ப்பணிப்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக அந்த கிருபையை நம்ம கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம கெஞ்சணும். ஆண்டவரே எனக்கு இன்னும் தாழ்மை ஆவியை தாங்க, இன்னும் மனத்தாழ்மையை தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த தாழ்மையை நம்ம கேட்கும் போது ஆண்டவர் தாழ்மை ஆவியினாலே நம்ம நிரப்புகிறாராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெருமைக்கு நம்ம இடம் கொடுத்து விடக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நம்மை பெருமை பாராட்ட ஆண்டவர் விரும்புவதில்லை. தாழ்மையாய் நடக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவராய் இருக்கிறார். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் மேன்மைக்குரியவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறகு தேவனுக்காக வல்லமையாய் ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதன். இயேசுவுக்காக எவ்வளவோ பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் சகித்தவர், அடிகள் வாங்கினவர், ஆண்டவருக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்ட அந்த பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 20:19 வெகு மனத்தாழ்மையோடும் ஆண்டவரை கண்ணீரோடும் நான் சேவித்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எல்லாம் மேன்மைக்குரியவர், பெருமைப்பட வேண்டிய இந்த பவுல் அவர் சொல்லுகிறார், நான் மனத்தாழ்மையாய் நான் கர்த்தரை நான் சேவித்தேன். ஹல்லேலூயா.
மனத்தாழ்மை மிகவும் முக்கியம், மிகவும் அவசியமா இருக்குது. அடுத்ததாக பரிசுத்தத்துல ஒரு காரியம், மன்னிக்கிற ஒரு குணம். நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்கிற குணம் மிகவும் முக்கியமா இருக்கிறது. கசப்போடு நம்ம இருப்போம் என்றால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கசப்பு அது ஒரு பிசாசு. ஆகையால் கசப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புவதில்லை. மன்னிக்கிற குணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நமக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம், நமக்கு விரோதமாய் காரியம் செய்திருக்கலாம், நமக்கு விரோதமாய் பல காரியங்கள் ஏதாவது செய்திருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை எதிர்பார்ப்பது, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளாக நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது மன்னிக்கிறவர் குணம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கிற குணம் மிகவும் அவசியம். ஆகினால் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நான் சொல்ல இயேசுவே சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6:14-15, மத்தேயு 6:14-15 பாருங்க. பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்ற, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பாராம். நீங்கள் அவர்களுடைய தப்பிதங்களை மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பாராம். நாம மற்றவர்கள் செய்கிற தவறை, குற்றங்களை நாம மன்னிக்கும் போதுதான் நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தவறுகளை ஆண்டவர் மன்னிப்பார், பிதா மன்னிப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், மற்றவர்களுடைய குறைகளை, குற்றங்களை, தவறுகளை நாம் மன்னியாதிருந்தால் நம்முடைய தவறுகளை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையினாலே மற்றவர்கள் செய்கிற காரியங்களை நாம் மன்னிக்க வேண்டும். எல்லாருமே, யாருமே பூர்ணர் அல்ல. எல்லாருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைகள் இருக்கும், ஏதோ ஒரு தவறுகள் இருக்கலாம், நமக்கு விரோதமா ஏதோ பேசி இருக்கலாம், விரோதமான காரியங்கள் செய்திருக்கலாம். நீங்க மன்னிச்சு பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம மன்னிக்கிற குணம் மிகவும் முக்கியம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில மன்னிக்க முடியல. கணவன் மனைவியை மன்னிக்க முடியல, மனைவி கணவனை மன்னிக்க முடியல, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியல, பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்க முடியல. நிறைய பேர் இந்த ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க சொல்றத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கணவனை என்னால மன்னிக்க முடியாதுன்னு சில மனைவிமார்கள், சில கணவர்மார்கள், என் மனைவி என்னால மன்னிக்கவே முடியாது பிரதர், இப்படி பேசிட்டா, இப்படி சொல்லிட்டா, இப்படி பண்ணிட்டா, நான் எப்படி மன்னிக்க முடியும்? யார்? ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பேசுகிற கிறிஸ்தவங்க. என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான், என்னால அவனை மன்னிக்கவே முடியாது. அபிஷேகம் பெற்றவங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. மற்றவர்களுடைய தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த வேளையில லூக்கா 23:34 நமக்கு நன்றாக தெரிந்த வேத வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு அங்கே பிதாவினிடத்தில் மன்னிப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார். யாருக்காக அங்கே இயேசு கிறிஸ்து மன்னிப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார் என்றால், தன்னை அடித்தவர்களுக்காக, தன்னை காயப்படுத்தினவர்களுக்காக, தன்னை நிந்தித்தவர்களுக்காக, தன்னை அவமானப்படுத்தினவர்களுக்காக, தன்னை கோலால் அடித்தவர்களுக்காக, காரி துப்பினவர்களுக்காக, என்னென்னலாம் இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்த முடியுமோ இப்படி வேதனைப்படுத்தினவர்களுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல மன்னியும் பிதாவே என்று ஜெபம் பண்ணினார். எந்த அளவிற்கு இயேசுவை அவமானப்படுத்த முடியுமோ, நிந்திக்க முடியுமோ, அடிக்க முடியுமோ, இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுத்தார். ஆனால் இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்னா, நமக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசிட்டாலே இப்படி பேசிட்டான். யாரு? ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, 20 வருஷம் 30 வருஷம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சொல்ற வார்த்தை, அவங்க இந்த சர்ச்சைக்கு வர்றதுனால நான் வரமாட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. திருநெல்வேலியில ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவிக்குரிய பெந்தேகோஸ்து சபையில நான் அடிக்கடி அந்த போதகரை அழைத்து பயன்படுத்துவார். அதனால விசுவாசி ஒரு 30 பேர் உள்ள ஒரு விசுவாசி, ஒரு சபை, அது 25-30 பேர் உள்ள சபை. நெருங்கிய நண்பர் அவர், பாளையங்கோட்டையில் இருக்கிறார். என்னை அடிக்கடி பயன்படுத்துறபடினாலே
அங்கே இருக்கிற அந்த 20 விசுவாசி நல்லா தெரியும், நல்லா நெருங்கி பழகுவார்கள். அப்படி ஒரு விசுவாசி நான் 1-2 முறை போயிருக்கும்போது வரல, குடும்பமா வருவார்கள், குடும்பமா வரல. வழியில் ஒரு முறை பார்த்தேன், ஏன் வரல கேட்டா, இல்ல அந்த சபையில உள்ள விசுவாசிக்கு எனக்கு சண்டை, சபையில உள்ள விசுவாசிக்கு இவங்களுக்கு சண்டையா, அதனால அவங்க முகத்தை எனக்கு பார்க்க பிடிக்கல, அதனால சபைக்கு நான் வரல, வேறொரு சபைக்கு போறாங்க. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசிங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. சபையில 2 விசுவாசிக்குள்ள சண்டைனால சபைக்கு வரதில்லையா, மன்னிக்கிற குணம் இல்லை. அப்ப இவங்கெல்லாம் என்ன பிரசங்கத்தை கேட்கறாங்க, என்ன வசனத்தை கேட்கறாங்க, ஆண்டவருடைய அன்பை எங்க ருசிச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. இங்க அப்படி ஒருவேளை இங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நான் விளையாட்டா சொல்றதுக்கு தீர்க்க தரிசனமா இருக்கும், பாஸ்டையா ஒன்றும் சொல்லல. சில சபையில் அப்படிதான் என்னை அழைத்து பயன்படுத்துவாங்க. நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே பாஸ்டர் வந்து மைக்கை பிடிச்சி சொல்ற முதல் வார்த்தை, இவருக்கு நம்ம சபையை பத்தி ஒண்ணுமே நான் சொல்லல, ஒரு காரியம் கூட. அப்படிதான் நான் போகிற சபையெல்லாம் அந்த சபையை குறித்து ஒரு காரியத்தை நான் கேட்க மாட்டேன், ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. பல சபைகள்ல அந்த சபை உள்ள காரியத்தை, அந்த சபைக்கு முன்ன பின்ன போயிருக்க மாட்டேன், அந்த சபை விசுவாசி ஒருத்தரும் தெரியாது, அந்த சபை குறித்து அந்த இடத்தை குறித்து ஒன்றும் தெரியாது. நான் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக சில நேரத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தி ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆகையினால அப்படி நிறைய சபையில அந்த போதகர்கள் சொல்லுவாங்க, நான் ஒண்ணுமே சொல்லலை இந்த பிரதருக்கு, ஆண்டவர் தான் பேசி இருக்கிறார் சொல்லுவார்கள். ஆகையினால நீங்க ஒருவேளை அப்படி இருந்தா ஸ்தோத்திரம், கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. சரி, அப்படி நீங்க இருக்க மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்படி விசுவாசிகள் மன்னிக்கிற குணம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணா பேசிட்டாலும் பரவாயில்ல, நீங்க மன்னிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரனை மன்னிக்கணும், விசுவாசிக்கு நம்ம உடன் பிறந்த நம்ம விசுவாசிகளை மன்னிக்கணும், உடன் விசுவாசிகளை மன்னிக்கணும், நம்ம சகோதரனை மன்னிக்கணும், குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம மன்னிக்கணும். ஏன்னா இயேசுவே மன்னித்தார், தன்னை கொலை செய்ய துணிந்தவர்களை இயேசு மன்னித்தார். நமக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசிட்டா கூட நம்மால மன்னிக்க முடியல. பாருங்க, நேற்று தினத்துல விஜயகாந்த் அவரை குறித்து தான் எல்லா நியூஸ்லும் சொன்னாங்க. அதுல அவரை குறித்து ஒரு உலக மனுஷன் அவரை குறித்து சொல்றாங்க. இந்த சினிமா நடிகர் வடிவேல் தெரியும், இந்த வடிவேலை விஜயகாந்த் தான் ஆரம்ப நாட்களில் சினிமா பாதையில கொண்டு வந்து நல்லா வளர்த்து விட்டதான், பெரிய ஆள் ஆகிறதுக்கு இவர் தான் காரணமா. அப்படி இந்த வடிவேலு ஒரு தேர்தலில் ரொம்ப இவருக்கு விரோதமா பேசியிருக்கிறார், விஜயகாந்துக்கு விரோதமா ரொம்ப மோசமா பேசியிருக்கிறார். அவங்க மனைவி, விஜயகாந்த் மனைவி ஒரு பேட்டியில நேற்று தினத்தில் ஒரு கிளிப்பிங் அப்படி வந்தது. அவங்க சொல்றாங்க, அவ்வளோ அவர் பேசினா கூட எங்க கிட்ட கூட, அவங்க சொல்றாங்க, எங்க கணவர் விஜயகாந்த் எங்க கிட்ட கூட, அந்த மனைவி பிரேமலதா சொல்றாங்க, அவரை குறித்து ஒரு தவறான காரியம் சொன்னதில்லை. அவர் நினைச்சாருன்னா என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா ஒரு காரியம் எங்க கிட்ட கூட பர்சனலா கூட அவரை குறித்து தீங்காய் சொன்னதில்லைன்னு சொல்றாங்க, ஒரு உலக மனுஷனை குறித்து. அப்ப நீங்களும் நானும் எப்படிங்க இருக்கணும்? ஹல்லேலூயா. ஒரு உலக மனுஷனே தனக்கு விரோதமாய் பேசினான், தீங்கு நன்மை பெற்று உயர்த்தப்பட்டான். அந்த மனுஷனால் தான் இந்த வளர்ந்ததே, பெரிய ஆளானதே. அந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ணி பேசி இருக்கிறாரு, அந்த மனுஷனை கூட இவர் மன்னிச்சிருக்கிறாரு. அவருக்கு விரோதமா பேசலையா, விரோதமா ஒரு காரியம் பண்ணலையா, தான் சொந்த மனைவி கிட்ட கூட அவருக்கு விரோதமான வார்த்தை பேசலன்னு சொல்லிட்டு மனைவி சொல்றாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட நீங்க நான் அப்ப எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. மற்றவர்களை மன்னிக்கிற குணம் நமக்கு முக்கியம். அவர்கள் தான் இயேசுவின் பிள்ளைகளா இருக்க முடியும். ஏன்னா இயேசுக்குள்ள அந்த மன்னிக்கிற குணம் இருந்தது, மன்னிக்கிற சுபாவம் இருந்தது. இயேசு தன்னை கொலை செய்ய நினைத்தவர்களையும் மன்னித்தார். நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை மன்னிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13 பாருங்க. கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானாலும் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறது போல
நாம் மற்றவர்களை மன்னிக்க ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறது போல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவோ தவறு செய்யறோம். தவறு செய்யற ஆள் இல்லை. ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருக்கு விரோதமா பேசியிருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமான பாவம் பண்ணி இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருக்கு விரோதமான காரியம் நம்ம செய்திருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்ம அழுது, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே எனக்கு கிருபையாயிரும் ஆண்டவரே என்று ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கெஞ்சும் போது, கண்ணீர் வடிக்கும் போது ஆண்டவர் மன்னிக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மன்னிக்கிறார் நம்மை. அப்படி ஆண்டவர் நம்மை மன்னிக்கும் போது நாம் மற்றவர்களை மன்னிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய எவ்வளவு தவறுகள் ஆண்டவர் மன்னிக்கிறார், எவ்வளவு குறைகளை ஆண்டவர் மன்னிக்கிறார், எவ்வளவு குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். நம்மை மன்னிக்கிறது போல ஆண்டவர் மன்னிக்க போல நாம் மற்றவர்களை மன்னிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினால மன்னிக்கிற குணத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கிற குணத்தை தாங்கப்பா, நீங்க எங்களை மன்னிக்கிறது போல நான் மற்றவர்களை மன்னிக்கிற அந்த கிருபையை தாங்க என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம கேட்கும்போது கர்த்தர் அந்த கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக பரிசுத்தத்தில் ஒரு காரியம், அதே கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சில காரியத்தெல்லாம் அழித்து போட வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்கிறது. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்து போடுங்கள். இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அழித்து போடணும். அது இருக்கவே கூடாது. அது அழித்து போடணும். அதை முற்றிலும் கொன்று போட வேண்டும். அழித்து போட கொன்று போட்டணுமா? இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அழித்து போடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்தது 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இந்த மைக்கு இப்ப நான் விட்டுட கீழே விழுந்துரும். மைக்கை பிடிச்சனால பிடிச்சிருக்கு. சில காரியத்தை அழித்து போடணும். 5ஆம் வசனத்தை வாசித்து சில காரியத்தெல்லாம் நம்ம அழித்து போடணும். அது எலும்பவே கூடாது, முற்றிலும் அழித்து போடணும். இந்த கோபம் வரதான் செய்யும். யாருக்கு தான் கோபம் வரல? கோபம் வரும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வரலன்னா மனுஷனே இல்லை. அதே நேரத்தில் நான் சொல்லுவேன், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலன்னா அவனும் மனுஷனே இல்லை. அல்லேலூயா. மனுஷன் தான் கோபம் வரும். இப்போ எனக்கெல்லாம் கோபம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? என்னெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு கோபம் வருமா? கண்டிப்பாக வரும். என் மனைவி கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பாக வரும். நான் பொய் சொல்கிற ஆள்ல நான் இல்லை. உங்களுக்கு கோபம்லாம் வருமா அப்படின்னு கேட்பாங்க என்னை பார்த்து சிலர். கோபம் வருமாவா? கோபம் வரும், ஆனாலும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. அப்படி சில காரியத்தெல்லாம் என்ன பண்ண விட்டுடணும். மூர்க்கம், பொறாமை. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில பொறாமை இருக்க. பொறாமை எலும்புருக்கி. பொறாமைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. யாரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டால் நம்ம என்ன பண்ண சந்தோஷப்படணும். நான் காருக்காக எத்தனையோ வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவர் கிட்ட. ஆண்டவர் ஊழியத்துக்கு எனக்கு கார் வேணும் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவரை மாத்திரம் தான் நம்பி இந்த ஊழியத்துக்கு வந்தேன். என் சாட்சியெல்லாம் சொன்ன நேரம் போதாது. பல சாட்சிகள் உண்டு. வெறும் 2 ரூபாய், ஒரு ரூபாய் 2.50 பைசா வைத்து தான் இந்த முன்னர ஊழியத்துக்கு நான் வரேன். நான் அதற்கு முன்பாக சென்னையிலே நான் பிறந்து சென்னையில் வளர்ந்தவன். என்னுடைய பூர்வீகம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பூர்வீகம் தூத்துக்குடி மாவட்டம். எங்கள் அப்பா சின்ன வயசுல சென்னை செட்டில் ஆகிட்டபடினாலே இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் உடப்பிறந்த அண்ணன்மார்கள் எல்லாம் சென்னையில் தான் இருக்கிறாங்க. நான் ஒருவர் மாத்திரம் தான் பாளையங்கோட்டை பக்கத்தில் இருக்கிறேன். அப்படி நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, வேலை செய்தது, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தது. முழு நேர ஊழியத்திற்கு ஆண்டவரே தரிசனம் கொடுத்து இந்த ஊழியத்துக்கு அழைத்தார். நானா வரல, யார் சொல்லி இந்த ஊழியத்துக்கு நான் வரல. 2005 மார்ச் 1 ஆண்டவர் என்னோடு பேசினார். முகமுகமாய் பேசி இந்த ஊழியத்துக்கு அழைத்தார். இந்த ஊழியத்துக்கு என்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்து வருகிறார். அப்படி ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். ஆகையினால சென்னை பட்டணத்திலே பிறந்து வளர்ந்து இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் கிருபையாக என்னை அழைத்து ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். எதற்காக இதை சொல்ல வந்தேன்னு தெரியல. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. சரி, நன்றியா, நன்றி. தேங்க்யூ. 2 ரூபா வச்சு ஊழியத்துக்கு வந்தேன்.
அப்படி ஒன்றும் இல்லாமல் தான் இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன். ஆண்டவரை மாத்திரம் தான் சார்ந்து இந்த ஊழியத்துக்கு வந்தேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வந்தேன். என்கிட்ட பைக் இருந்தது, சைக்கிள் இருந்தது, எல்லாவற்றையும் கொடுத்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ண, பொருத்தம்லாம் பண்ணல, ஜெபம் பண்ண. ஆண்டவரே நீங்க தான் நான் ஆசீர்வதிக்கணும். நான் ஒன்றும் இல்லை, வெறும் கையா வரேன். எப்படி இந்த யாக்கோபு கோலும் கையுமா, அவர்கிட்ட கோலும் கை இருந்து, என்கிட்ட அது கூட இல்லை, வெறும் கை தான். இந்த வெறும் கையோட நான் அந்த ஊழியத்துக்கு வரேன். ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒப்புக்கிட்டு அந்த ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவர் கிருபையாக படிப்படியாய் என்னை ஊழியத்தில் ஆசீர்வதித்தார். ஊழியத்துக்கு வந்த நாட்களில் பஸ்ஸில் தான் பிரயாணம் பண்ணுவேன். பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது சில நேரத்தில் அந்த குறிப்பிட்ட ஸ்டாப்பிங்க்கு ஒரு 50 பைசா ₹1 குறையா இருக்கும். அது 2 ஸ்டாப் முன்னாடி இறங்கி அப்படி தான் நடந்து போய் தான் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அதற்கு பின்பு ஆண்டவர் படிப்படியாக கொஞ்சம் ஆசீர்வதித்தார், 2 வீலரில் கொடுத்தார். அதற்கு பின்பு ஊழியத்தின் வளர்ச்சி அடைந்தபடினால் ஊழியத்தில் பல இடத்துக்கு செல்வது உண்டு. அது குடும்பமாக போன ஊழியத்திற்கு. ஆகையினாலே நான் கார் கேட்டுருந்தேன். ஆண்டவரே எனக்கு ஊழியத்துக்கு கார் தேவை, எனக்கு ஆடி கார்லாம் வேண்டாம், ஒரு அல்டோ கார் கொடுத்தா போதும். எனக்கு பெரிய காரில் 50 லட்சம் 1 கோடி காரில் வேணாம், ஊழியத்துக்கு போக குடும்பமாக நாங்கள் போவோம். நாங்கள் பெரும்பாலும் ஆண்டோடைய கிருபினாலே மேக்சிமம் நாங்கள் ஊழியத்துக்கு குடும்பமாக தான் நாங்கள் போவது உண்டு. தவிர்க்க முடியாத சூழ்நிலை என் மனைவி என் மகளும் வரல. நாங்கள் குடும்பமாய் ஊழியத்துக்கு எல்லா இடத்துக்கும் செல்வது. எங்களுக்கு குடும்ப ஊழியம் தான் சொல்லுவாங்க பெரும்பாலும். நிறைய பேர் குடும்பமாய் தான் எல்லா ஊழியத்துக்கு நாங்கள் செல்வோம் கர்த்தருடைய கிருபையினாலே. அப்படி அதற்காக நான் காரு கேட்டேன். மலையில் சில நேரத்தில் நனைஞ்சிக்கிட்டே ஊழியத்துக்கு போவேன். பைக்கில் போகும்போது இப்படி பல காரியத்தின் நிமித்தம் 4 பேரை வச்சு 2 வீலர் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஆகையினால தான் கேட்டேன். அந்த நேரத்தில் நிறைய பேர் புது புது காருக்கு என்னை ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க. புது காருக்கு, எல்லாம் காஸ்ட்லியான காரு, விலையுயர்ந்த காருக்கு என்ன பிரதர் வந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர், புது கார் வாங்கியிருக்கோம் பிரதர். நான் மனசார நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு நாள் கூட பொறாமப்பட்டதில்லை. எனக்கு கார் வேணும், கார் தாகத்தோடு இருக்கிறேன், ஊழியத்துக்கு வேணும். ஆனால் ஒரு நாள் கூட நான் பொறாமப்பட்டதில்லை. மனசார ஆசீர்வதிச்ச ஜெபம் பண்ண. ஆண்டவர் எனக்கு புது காரு கொடுத்தாருங்க. அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கல, ஆண்டவரே கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதற்கான பிரயாசப்படலை, எதிர்பார்க்கல, பிரயாசப்படலை. கர்த்தரே ஒரு முக்கியமான திருநெல்வேலி பெரிய ஒரு நபர், பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், பெரும்புள்ளி, அவர் மூலமாக கர்த்தரே எனக்கு வாய்க்க பண்ணி கர்த்தர் கொடுத்தா. அப்படி மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம பொறாமைப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையில பொறாமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்க சந்தோஷப்பட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. என் வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் சொல்றேன், அனுபவத்தில் சொல்றேன். இன்னைக்கு என்ன பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவனை உயர்த்திட்டு இருக்கிறார். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு கொண்டு வருகிறேன் இன்னைக்கு வரைக்கும். கர்த்தர் சாட்சி. அப்படி மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம பொறாமைப்படுவோம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதம் தடைப்படும். கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது பொறாமை வரக்கூடாது. சரி, நமக்கு நேரம் இல்லை. இப்படி பொறாமை ஆண்டவர் விரும்புவதில்லை. தூஷணமான வார்த்தைகள் சில நேரத்தில் சபைக்குள்ள வரும்போது அந்நிய பாஷையும் வருது, வீட்டுக்கு போனோன்னா வேற பாஷை வருதா? வரக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் முன்னாடி சொல்லுவாங்க, இங்க சபையில நல்ல அந்நிய பாஷை பேசுறவங்க அந்த தண்ணி குழாய் இருக்கு பார்த்தீங்களா, அங்க போனாதான் தெரியும் அவங்க என்ன பாஷை பேசுறாங்கன்ட்டு. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க. இப்ப நம்ம பெரும்பாலும் அப்படிலாம் போறதில்லை, தண்ணி குழாய்க்கெல்லாம் வீட்டுக்கே வந்துடுது, போகட்டும். அப்படி தூசணமான வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை பிரியமில்லாத கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கெட்ட வார்த்தை வந்து உங்க வாயில சொல்லுங்க, பிறக்கலாகாது. இங்க நல்ல ஷக்கா ரபா தூட்டா கத்தா ரபா அந்நிய பாஷை பேசிட்டு அங்க போய் வேற வார்த்தை வரக்கூடாது. ஆண்டவர் அதை ஒரு நாளும் விரும்புவதில்லை. அல்லேலூயா. நம்ம சுத்திகரிப்பு கூட்டம் இது. அல்லேலூயா. ஆகையினால சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், விட்டுடணும். கோபம், மூர்க்கம், பொறாமை, கெட்ட வார்த்தை, தூஷணமான வார்த்தை, வம்பு இழுக்கிற வார்த்தை, இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய வாயிலே ஆண்டவர் வரக்கூடாது. அதெல்லாம் நம்ம விட்டுணும். இன்னைக்கு அதை கேட்க போகிறோம். ஆண்டவரே புதிய வருஷத்துக்குள்ள நாளைக்கு நம்ம இன்னும் பாருங்க ஒரு 24 மணி நேரம் தான் இருக்கு. 24 ஒரு 25 மணி நேரம் இருக்கு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க. ஆகிய 25 மணி நேரத்துக்குள்ள புதிய வருஷத்துக்குள்ள போகிறோம். ஆகினால் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியத்துல விட்டு விடு, ஆண்டவரிடத்துல கிருபை கேட்கணும்.
ஆண்டவர் நம்ம கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக வேதம் சொல்ல 9ஆம் வசனம் 3:9, கொலோசியர் 3:9, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடணும். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பொய், விசுவாசியுடைய வாழ்க்கையில பொய், சரளமா பொய் வருது. சரளமா பொய் ஒரு நாளும் வரக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்புவதே இல்லை. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமாகி எரிகிற அந்த கடலை அவர்கள் பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்துற விஷயத்தில் சொல்லப்பட்டுகிறது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்ற சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நான் ஊழியத்தில் வந்த சில நாட்கள்லாம் சில நேரத்தில் நான் சொல்லிடுவேன், என்ன டீ குடிங்க அல்ல காபி சாப்பிடுங்க, நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிடுவேன். ஆனால் குடிச்சிட்டு வந்திருக்க மாட்டேன். ஆனால் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். அதுவே எனக்கு ஒருத்தனுக்கு ஐயோ இப்படி நம்ம வழக்கத்தின்படினா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்றோம் நம்ம. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்ருக்க மாட்டோம். சில வீட்டுக்கு விசுவாசி வீட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ண போகும்போது சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களான்னு, நான் சாப்பிட்டு தான் வந்துட்டேன். ஏன்னா அவங்க வீட்டில் போய் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது என்ற அந்த எண்ணத்தில் தான் நம்ம சொல்வது. அது கூட எனக்கு அப்படியே ரொம்ப உணர்த்தும் ஆரம்ப நாட்களில். அதற்கு பின்பு ஆண்டவர் கிருபையாக இன்னைக்கு வரைக்கும் சின்ன சின்ன காரியத்தை கூட பொய் சொல்ல நான் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கறது இல்லைங்க. அல்லேலூயா. ஆனால் நான் பார்க்குறேன் நிறைய பேர் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க. ஒன்றும் இருக்காது, இதுக்கெல்லாம் பொய். வாயை திறந்தாலே பொய் தான். பொய்யின் ஆவி வெளியே செல்வதாக. ஆமென். அல்லேலூயா. பொய்க்கு நம்ம இடம் கொடுக்கணும். சின்ன சின்ன காரியத்தில் நீங்க உண்மையை பேசி பாருங்க, ஆண்டவர் கனப்படுத்துவார், ஆண்டவர் மகிமைப்படுவார். சின்ன சின்ன காரியத்தில் நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன, இதுக்கு இது ஒன்றும் தவறு இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. சின்ன சின்ன காரியத்தில் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் தான் அநேகத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். விளையாட்டு கூட பொய் சொல்ல ஆண்டவர் விரும்ப மாட்டார். விளையாட்டு கூட, என் மனைவி அப்படிதான், விளையாட்டு கூட பொய் சொல்லக்கூடாது. பிள்ளைங்க விளையாட்டு கூட பொய் சொல்லக்கூடாது. சும்மா விளையாட்டு தான், விளையாட்டு கூட அப்படி சொல்லக்கூடாது. அதில் நம்ம கரெக்டாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷன் அவன் செய்கைகளையும் என்ன பண்ண களைந்து போடணும். இந்த ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம கலட்டி போட்டுட்டு அதற்கு பின்பு இந்த ட்ரெஸ் அழுக்காயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், களைந்து போடுவோம், நாளைக்கு வேற ட்ரெஸ் போடுவோம். அந்த மாதிரி களைந்து போட வேண்டும். பொய்யை நம்முடைய வாழ்க்கையில இருந்து களைந்து போட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் கடைசியாக எதை தரித்து கொள்ள வேண்டும்? எபேசியர் 4:23-24 வாசிப்போம். எபேசியர் 4:23-24. எபேசியர் 4 சிஸ்டர் 4. இல்லைங்க, எபேசியர் 4, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், ஆமென், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அழித்து போட வேண்டியதை அழித்து போடணும், விட்டு விட வேண்டிய காரியத்தை விட்டு விடணும், களைந்து போட வேண்டிய அந்த பொய் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் தரித்து கொள்ளணும். அல்லேலூயா. அடுத்து கொலோசியர் 3:12 கடைசி அந்த வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். கொலோசியர் 3:12. பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் நம்ம தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை, நீதியை, தயவை, மனத்தாழ்மையை, நீடிய பொறுமையை, இப்படிப்பட்ட புதிய மனுஷனை நாம தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நம்ம புதிய வருஷத்துல பிரவேசிக்க போகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே காணப்படும் போது ஆண்டவர் இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பரிசுத்த பண்ணி கொள்ளும் போது இதுல தாழ்மையில
மன்னிக்கிற குணத்துல மற்றும் அழித்து போட வேண்டிய காரியத்தை அழித்து போட்டு, விட்டுவிட வேண்டிய காரியத்தில் விட்டு கலைந்து போட வேண்டிய காரியத்தை கலைந்து போட்டு, பரிசுத்தம், தேவ நீதி, தேவ தயவு, இரக்கம், இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் தரித்து கொள்ளும் போது கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே நம் நடுவிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்படியே நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அப்படியே எழுந்து நின்று ஆண்டு சமூகத்திலே நம் ஜெபிப்போமா. நேரமாகிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள் என்று வேதத்தில் வாசித்தோம். நம்மை அதிசயம்